Hello friends, welcome to Niba's vlog. Niba's kitchen இப்போ வந்து Niba's vlog நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம Niba's vlogல குயிக்காக ஒரு சிக்கன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம், வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். சிக்கன் வந்து 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா போனாக பார்த்து வாங்கிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வந்து பூண்டு பொடியாக கட் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, இடித்த மிளகு வந்து 1 ஸ்பூன், ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு சீரகம், பட்டை, லவங்கம் அண்ட் ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது அரைக்கிறதுக்கு. கொத்தமல்லி சும்மா ஒரு பொடி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். ஆனியன், மிளகு, சீரகம் அண்ட் கொத்தமல்லி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. செய்யறதுக்கு முன்னாடி அரைச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெயில் சீரகம், பட்டை அண்ட் லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பு பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து போன் நிறைய இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் வந்து சூப்புக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டரை கப் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் விசில் விட்டுக்கலாம் மூடி போட்டு. ரெண்டு விசில் இல்லை 3 விசில் வந்தால் போதும். நல்லா இப்போ பாயில் பண்ணிவிட்டு இடித்து வச்ச பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நீபாஸ் vlogs பார்க்குறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு. நம்மளோட சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் சூப் பார்த்திங்கன்னா கோல்டு இருக்கும் போது நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ரிலீஃப் கொடுக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.